வாங்க, சுவையான பன்ஸ் யாருக்கு வேணும் வாங்கிக்கோங்க. பறக்கிற பேப்பர் லேண்டனை எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா சைனால தான். அங்க என்ன மாதிரியே இருந்த ஒரு அறிவாளி தான் அதை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கணும். போர்லாம் நடந்துட்டு இருக்கும் போது சிக்னல் கொடுக்கறதுக்காக தான் முதல்ல இதை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் காலப்போக்கில் அது லேண்டன் மாறிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கே. லேண்டனை இதுக்காக தான் யூஸ் பண்ணாங்களா? எனக்கு இது வரைக்கும் தெரியாது இந்த லேண்டனுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நல்ல ஸ்டோரி இருக்குன்னு. ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு தான் நிறைய படிக்கணும். எப்ப பாரு அரைச்ச மாவே அரைச்சுக்கிட்டு உங்க 2 பேர் பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்? லேண்டன் போட்டியே நடக்க போகுது. அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டவுனோட 99வது ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்றதுக்காக இந்த போட்டியை நடத்த போறாங்க. ஜெயிக்கிறவங்க லேண்டன் கிங் கிட்ட இருந்து விஷயம் வாங்கிக்கலாம். என்னவோ இந்த போட்டியில மட்டும் நான் கலந்துக்கிட்டேன்னா லேண்டன் கிங் கிட்ட நான் விஷ் கேட்பேன். லேண்டன் கிங்கா? அவர் அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல, அது அவர் இவரெல்லாம் இல்ல, அது வெறும் லேண்டன் தான். உங்க 2 பேருக்கும் தெரியாதா? லேண்டன் கிட்ட விஷ் கேட்டா அது கண்டிப்பா செய்யும். இதுல மட்டும் என்ன தவிர யாராவது ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹக்காவது கொடுக்கணும். நிஜமாவா? லூயி, அது எங்க கிடைக்கும் சொல்லு. சீக்கிரமா சொல்லு. அந்த லேண்டன் கிங் டவருக்கு மேல தான் கிடைக்கும். சீக்கிரம் வாடா டப்ளு. எனக்கு அது கண்டிப்பா வேணுமே. இந்த லேண்டன் கிட்ட எது கேட்டாலும் அது செய்யுமாமே. நான் அதை என் கையால எடுத்ததும் நான் ஒரு மில்லியனியர் ஆகணுங்கிற கனவு கண்டிப்பா நிறைவேறணும்டா. கிட்ட வந்தாச்சு. நீ இங்க என்ன பண்ற? அடே, நீங்க 2 பேருமாடா காம்படிஷனுக்கு வந்துட்டீங்களாடா? நான் தான்டா இதுல ஜெயிப்பேன். டப்ளு, வாடா போலாம். ஹண்டர் பெக்குக்கு முன்னாடி நாம அங்க போய் ஆகணும். அடே, நீங்க 2 பேருடா, நான் ஒருத்தடா விட்டுருக்கடா. அட சாய்க். நீ கையில வச்சுக்கிறது என்னோட பேண்ட் மாதிரியே இருக்குடா. சரிடா, பரவாயில்ல. இன்னையில இருந்து அதை நீயே வச்சுக்க. கொஞ்சம் இருந்தா கீழே விழுந்திருப்போம். இதுல விழுந்தா நான் அதோட காலி. இல்ல, என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடுச்சு. லேண்டன் கிங் இப்போ என்னோட கையில இருக்கு பாருடா. எவ்வளவு தைரியம் உனக்கு? என்ன ஆச்சு லோகர்விக்? போற வழியில ஏதாவது அடிபட்டுச்சோ? அச்சோ, லேண்டன் கிங் பறக்குது. நீ கவலைப்படாத டப்ளோ. ப்ரோயர், நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுற? ரொம்ப நேரம் தூங்கிட்டேனே. லேண்டன் கிங். ஹே பியூட்டி, உனக்கு நான் இப்ப காட்ட போறது லேண்டன் கிங். வணக்கம் இளவரசி. இதோ உன்னோட லேண்டன். நிஜமாவே இது என்னோடதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். Thank you. சரி நட்டாஷா, நான் தான் லேண்டனை எடுத்துட்டு வந்துட்டல. எனக்கு நீ பரிசு கொடுக்க மாட்டியா? உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏய் நட்டாஷா, நீ எங்க போற? நில்லு. நட்டாஷா ஒரு நிமிஷம். அது வந்து என்னது? நீ மறந்துட்டியா? நீ கூட ஒன்னு சொன்னியே, அதாவது யார் இந்த லேண்டன் கிங்கை எடுத்துட்டு வந்தாலும் நீ அவங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா ஹக் பண்ணுவேன். என்னோட விஷ் எல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம். என்ன நீ என்ன சொல்ற? அது எப்ப நடக்கும்? அது யாருக்கு தெரியும்?
ஒன்னதான் நீ ரொம்ப கியூட்டா இருக்க. ஆஹா லா 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 லா. யாரா இது? ஓஹோ, இது அவங்களோட புது ஃப்ரெண்டா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. சீக்கிரமா வா, நட்டாஷா மாட்டிக்க போறா. சீக்கிரம் போலாம் டப்ளூ. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இவ வந்து மாட்டது ரொம்ப நல்லதா போச்சுடா. அந்த குண்டனுக்கு இங்க வந்து மாட்டதுக்கு அப்புறமா இந்த 3 பேரும் என்கிட்ட மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் என் விஷயம் எல்லாமே நிறைவேறிடும். என்னோட பிளான் எப்பவுமே தப்பா போனதே கிடையாது. அங்கேயே நில்லுங்கடா. இரு கொஞ்சம் பொறுமையா இரு. எதுக்குடா? எனக்கு பொறுமைன்னா என்னன்னே தெரியாதே. போர் அடிக்குது. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியாடா? அடிச்சுக்கோங்கடா. வேணாம். சரி, நாங்க அப்படியே பண்றோம். என்ன மன்னிச்சிரு. நீங்க 2 பேரும் இப்ப என் முன்னாடி நின்னு கரடி டான்ஸ் ஆடி காட்டணும்டா. புரியுதாடா? என்ன? சீக்கிரம் பண்ணுங்கடா. உன்னை என்ன பண்றோம் பாரு. சூப்பர் ஐடியா. ஏ சக்கரை இனிக்கிற சக்கரை. எறும்புக்கு என்ன அக்கறை? கரடிக்கு டான்ஸ் ஆடி என்ன தவிர யாருமே பார்த்துக்க மாட்டாங்கடா. செம காமெடியா இருக்கடா இது. போதும்டா. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இரு. அதான் எனக்கு வேணும். மரத்து மேல ஏறா. என்னையே ஏமாத்திட்டீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன்டா. நட்டாஷா, ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காப்பாத்துங்க. டேய் அண்ணா, நட்டாஷா எப்பறா காப்பாத்துறது? டேய் அண்ணா, இங்க பாரு. அதேதான். ஹே டப்ளூ, வாடா போலாம். டேய் அண்ணா, இருடா நானும் பாரு. என்னோட நிலைமை இப்படி ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. நட்டாஷா, நீங்க வந்துட்டீங்களா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாங்க உன்னை காப்பாத்துறோம். பப்ளு, டப்ளு. உங்க 3 பேரு கதையும் இதோட முடியுது. அச்சச்சோ, லேண்டன் பத்திக்கிச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா என்ன வருதாடா காப்பாத்துங்க. என்னது டப்ளூ? நான் இவனை பாத்துக்கிறேன். டேய் அண்ணா, நீ நட்டாஷாவை காப்பாத்து. ஓகே டப்ளூ, நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ற நீ? அடே, உனக்கு பைத்தியம் முடிச்சிட்டா? என்னடா? சீக்கிரமா வா பப்ளு. நீ கவலைப்படாத நட்டாஷா, பயப்படாம தைரியமா இரு. 1 2 3 ஜம்ப். நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்ச. அதெல்லாம் இருக்கட்டும் நட்டாஷா, நீ கேட்ட விஷ் உனக்கு கிடைச்சதா? ஆமால, நீ என்ன விஷ் கேட்ட? அதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போகலாம்.
எதுக்காகடா இவ்வளவு காலையிலேயே என்னை எழுப்பி கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க? நாம சீக்கிரம் போலனா அப்புறம் நட்டாஷாவோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி பாக்குறது? டேய் டப்ளு வாடா. இதோ வந்துட்டு. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்க போகுது. நட்டாஷா நட்டாஷா இங்க பாரு. நட்டாஷா இங்க பாரு. ஹாய், வந்துட்டீங்களா? இப்ப பாருங்க. ஏய் பாத்து, உங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலல்ல? என் தலையே வலிக்குது. சரி, இப்ப பிரேக் எடுக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா நமக்கு ரெஸ்ட்ங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? உனக்கு என்னாச்சு? லூயி, நீ இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த? அத திரும்பவும் சொல்லு. ஏதோ தத்துவம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். வர வர இந்த ஷோவே பிடிக்கலையா? எல்லாருக்கும் போர் அடிக்குது சொல்றாங்க. என்ன பண்றது? அப்படின்னா இது வரைக்கும் பார்க்காத மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒண்ணு பண்ணணும். என்ன பண்ணணும்? உனக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? இப்ப வரைக்கும் இல்ல. எனக்கு தெரியும். நம்ம ஒரு நாடகம் நடத்தினா என்ன? என்ன நாடகமா? ஆமா, இந்த கதை மங்கி கிங் அப்புறம் பிரின்சஸ் அயன் ஃபேனை பத்தினது. அதுக்கப்புறம் மங்கி கிங் இளவரசி அயன் ஃபேனை ஒரு மலை மேல கூட்டிட்டு போயிருந்தாராம். அதுக்கு பேர் தான் ஃப்ளேம் மவுண்டேனா. எனக்காக எழுதின கதை மாதிரியே இருக்கு. நான் தான் இளவரசி அயன் ஃபேன். அப்படின்னா சரி, நானே அந்த மங்கி கிங்கா இருக்கேன். இந்த ஷோவோட ஹீரோ. ஹேய், இது ஒன்றும் சின்ன பசங்க விளையாட்டு இல்ல. இதுல ரோல்ஸ் எல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். உன்னால முடியுமா? என்ன சொல்ல? நான் தான் டப்ளு. இல்ல இல்ல இல்ல, நான் தான் மங்கி கிங். இதோ என்னோட ஆயுதம். வாவ், சூப்பர். உனக்கு பெருக்கிற ரோல் ஏதாவது இருந்தா ஓய மூடு. இது எப்படி உங்களுக்கு பிடிச்சதா? ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரோலை நீயே எடுத்துக்கலாம். ஆமா, இந்த நாடகத்துக்கு நீயே ஹீரோவா இரு. சரி, அப்ப இந்த மாங்கா யார் இருக்கிறது? யார பண்ண வைக்கலாம்? நான் வரேன். அந்த ரோலை நானே பண்றேனே. என் தலைய பார்த்தாலே தெரியல அது செட் ஆகும்னு. அப்ப சரி, அப்படின்னா நான் அந்த வீரனா நடிக்கிறேன். ஏன்னா நானே ஒரு வீரன் தான். என்னோட கேரக்டர் என்ன லூயி? நான் என்ன ரோல் பண்றது? அதுல வர்ற பண்ணியே நீதான். எல்லாரும் பாத்துக்கோங்க, நான் தான் அயன் ஃபேன். நான் தான் மங்கி கிங். அப்புறம் நான் தான் பண்ணி. நான் தான் மாங்க். நம்ம கதையோட ஹீரோஸ் எல்லாம் நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். எந்த மாதிரி அவங்க போற இடம் ஃப்ளேம் மவுண்டைன். அவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரே நம்பிக்கை இளவரசி அயன் ஃபேன் மட்டும் தான். இந்த மலையில இருக்க குகை எல்லாத்தையும் அவங்களால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அந்த ஃபேன் எங்க? ஓ, மங்கி கிங், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாங்கி கிங் அவங்களோட நிலைமையை எடுத்து சொன்னாரு. ஆனா இளவரசி அந்த பெரிய ஃபேனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னால அதை கொடுக்க முடியாது. கிளம்புங்க. அதேதான், உனக்கு இது தேவைதான். நல்லா வாங்கினியா? மங்கி கிங் கிட்ட வச்சுக்கிட்டா என்ன நடக்குன்னு இப்ப புரிஞ்சிருக்கும். என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. ஆர்வ கோளாறுல பண்ணிட்டு. நீ ரொம்ப மோசமானவன். நீ இந்த ரோல் பண்ண வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம். சாரி, முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு. என்ன மன்னிச்சிடு நட்டாஷா. என்னதுரா இது? மங்கி கிங்கும் அப்புறம் பிரின்சஸ் அயன் ஃபேனுமா? இதுல மங்கி கிங்கா யார் பார் அடிக்கிறது? என்னது டப்ளுவா? மக்கள் எல்லாரையும் நாடகம் நடக்கிற பெரிய அவுட்டோர் தியேட்டருக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ இருக்கு. அனிமல் கம்யூனிட்டி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உங்களுக்காக மங்கி கிங் அண்ட் அயன் ஃபேன் நாடகத்தை நடத்த போறாங்க. பயமா இருக்கு, ஆனாலும் நம்ம இதுல கலக்கிறோம். சரியா? ஒரு நாள் அந்த வீரர்கள் எல்லாம் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு குரங்கு, ஒரு பன்னி, அப்புறம் ஒரு வீரர் இருந்தாரு. ஒரு மாங்கும் தான். அவங்க வழியில எந்த ஆபத்து வந்தாலும் அவங்களால அதை சமாளிக்க முடியும்.
அவங்களோட பெரிய ஃபேனை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க. அச்சோ, கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிட வேண்டியதுதான். கொஞ்சம் கூட இது நல்லாவே இல்ல. எனக்கு ரீஃபண்ட் மவுண்டைனை இதுக்கப்புறம் எப்படி காப்பாத்த போறாங்கன்னு அடுத்ததா பார்க்கலாம். அப்படி ஏமாத்துறாங்க பாத்தியா? உங்களை சும்மாவே விடக்கூடாது. ஸ்கிரிப்ட் இங்க இருக்கு. கதை இதுக்கப்புறம் தாண்டா தொடங்கவே போகுது. அடுத்து நடக்க போறது என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா? சரி, இப்ப நம்ம நாடகத்தை ஒழுங்கா எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கலாம், புரியுதா? போன வாட்டி நம்ம பார்த்தது இளவரசி அயன் ஃபேன் மங்கி கிங்க விரட்டி விட்டுட்டாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த போட் டென்ஷன் ஆகி அவருக்கு பயங்கரமான ஃபீவர் வந்துடுச்சு. எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. என்ன கதை இப்படியா இருக்கும்? அவன் படிக்கிறத மட்டும் கேளு, அதான் இருக்கும். சரி மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சு மாஸ்டர்? மாங்கு உடம்பு முடியாம இருக்கிறதுனால தனக்கும் ஃபீவர் வந்துருமோன்னு பயந்து யாரும் அவங்க பக்கத்துல இல்லாம போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளவே சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. நடக்கிற சண்டை ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. என்ன அங்கேயே என்ன நிஜமா அடிக்கிறீங்க? இல்ல நான் நிஜமா உன்னை அடிக்கவே இல்ல. போய் சொல்லாத. போடாத, நில்லு. இரு, நானும் வந்துடுறேன். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு முடிச்சுக்கிட்டு அப்புறமா டயர்டா நின்னாங்க. இப்பதான் அந்த கதையில ஒரு புது கேரக்டர் என்ட்ரி ஆகுது. புது கேரக்டரா? கதையில அப்படியெல்லாம் இல்லையே. யார் இது? வேற யாருப்பா? நான் தான்ப்பா விக்கி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்கிரிப்ட மாத்தி எழுதுனது நீதானா? கரெக்டா கண்டுபிடிச்சடா பர்சுபாயா. உங்க எல்லாரையும் நான் அப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைச்சுங்களா என்ன? அச்சச்சோ, நான் மயங்கி விழுந்துட்டேன். ஆமா, என்னைய சுட்டுட்டான். யாரது என்ன கூப்பிட்டது? இதோ வந்துட்டேன். எங்கடா ஓடுற நீ? நிறுத்து. இடத்தரா திடு திடு இப்படி உடம்ப வளர்த்து வச்சுக்கிறீங்க. அடுத்து யாரா லைனா வாங்கலாம். டபுள்யூ கீழே விழுந்துட்டேன். எந்திரிச்சு அவங்க எல்லாரையும் இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ற பாருங்கடா. கதை இல்லடா. உங்களால எஸ்கேப் ஆக முடியாதுடா. வந்துட்டாங்க. மேக்கப் பறந்து போச்சு. முடிச்சிட்டாங்களா? எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு முறை நடிச்சு காட்டுங்க. One more.